கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி, தேற்றுகின்ற கடவுளாக நம்மை தைரியப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நமக்குள்ளாக ஒரு புதிய வேகத்தை பாய்ச்சி நம்மை தொடர்ந்து நடக்கச் செய்கின்றதைத்தான் நம்மை தேற்றுதல் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தாய் நம்மை பார்த்து சொல்லுவார்கள், நீ பயப்படாதே மகனே, நாங்கள்லாம் இல்லையா, உன்னை நாங்கள் அப்படி கைவிட மாட்டோம், எல்லாம் சரியாகிவிடும், நீ தைரியமாயிரு என்று அம்மா அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை கேட்கின்ற மகனுக்கு ஒரு புத்துயிரை உண்டாக்கும். எங்கள் அம்மாவே சொல்லிவிட்டாங்க, இனிமேல் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி அந்த வார்த்தையுடைய செவியில் சென்றவுடனே அது ஒரு புதிய பலத்தை அவனுக்கு உண்டாக்கி தருகின்ற ஒன்றாக அது இருக்கும். கடவுள் அதே ஸ்தானத்தில் நின்று அவர் சொல்லுகிறார், உன் தாய் உன்னை எப்படி தேற்றுவார்களோ அதே வண்ணமாக நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்மை தேற்றுவதினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னும் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மோடு கூட சேர்ந்து பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறதான துன்பங்களும் நெருக்கடிகளும், எதிர்காலத்தை குறித்ததான கவலைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்ததான கவலைகள் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அந்த மனக்கலக்கத்திற்குள்ளாகவே நாம் இருந்து கொண்டே இருக்கின்றோம். அந்த நேரத்திலெல்லாம் கடவுள் நம்மை பார்த்து நம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம்மை தைரியப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, தொடர்ந்து வாழ்க்கையில் நம்மை நடத்தி கொண்டிருப்பதினால்தான் ஒவ்வொரு நாளையும் நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய கடவுள் நம்மை தேற்றுகின்ற கடவுள். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய்விட வேண்டாம். என்னை வழி நடத்துவதற்கு, என்னை பலப்படுத்துவதற்கு யாருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம். நமக்கு வருகிற எந்த சூழ்நிலையிலும் கடவுள் நம் கூட இருந்து நம்மை தேற்றி நமக்கு தம்முடைய ஒத்தாசையை ஏற்ற நேரத்திலே நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். கடவுள் ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படுவதை, நீங்கள் கண்ணீரோடு இருப்பதை, அல்லது துக்கமுகமாயிருப்பதை, அல்லது சோர்ந்து போய் கலங்கி நிற்பதை கடவுள் பார்க்கின்ற கடவுள் அல்லவே அல்ல. அவர் உங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியாய், மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் தம்முடைய நேச அன்பினாலே உங்களை நிரப்பி அவர் பலப்படுத்துகின்ற கடவுளாக இருக்கிறார். கர்த்தருடைய தாசர்கள் நாம் வேதத்தில் அநேகரை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டாயிற்று இல்லையா? எந்த பரிசுத்தவானாக எடுத்தாலும் அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு நெருக்கடியான பாதைகள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த நெருக்கடிகளிலே கடவுள் கூட இருந்தார். ஆண்டவர் அவர்களுக்கென்று வைத்திருந்ததான அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்வதற்கான
எல்லா விதமான வாய்ப்புகளையும் வழிகளையும் ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்து அதற்கு நேராய் கடவுள் அவர்களை வழி நடத்தினார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளினாலோ அவர்கள் சந்தித்த கஷ்டங்களினாலோ அவர்களுக்கு ஏற்பட்டதான நிந்தைகளோ அவமானங்களோ அல்லது இன்னும் எத்தனையோ இடையூறுகள், மனம் சோர்ந்து போய் சுக்குநூறாய் உடைந்த நேரங்களிலே கூட இவையெல்லாம் கடவுள் அவர்களுக்கென்று வைத்திருந்த அந்த பிரகாசமான எதிர்காலத்தை அது தடுத்து நிறுத்தவே இல்லை. ஒவ்வொரு பிரச்சனைகளும் காணல் நீராக அது அப்படியே வந்த வேகம் தெரியாமல் போய் கொண்டிருந்ததே தவிர, கர்த்தருடைய தாசனை ஆண்டவர் தேற்றி பலப்படுத்தி அந்த தாசனுக்கென்று வைத்திருந்த அந்த உன்னதமான ஆசீர்வாதத்திற்கு நேராக அவர் வழி நடத்த மறந்ததே இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வண்ணமாகத்தான் உங்களுடைய குடும்பத்தை கடவுள் இன்றைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் தேவைகளிலே ஆண்டவர் இறங்கி வந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள். கர்த்தர் அனுப்புகின்றதான தேறுதலையும் ஆறுதலையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழுங்கள். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். அவைகள் வந்த இடம் தெரியாமல் அப்படியே இல்லாமற் போய்விடும். கடவுள் தாமே உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதித்து அவருடைய வார்த்தையின்படியே தாய் தேற்றுவதைப் போல உங்களை தேற்றி பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.